ராவண தேசம் இந்த மாதிரியோட மூழ்குதோ தெரியாது. போனால் போகட்டும் போடா, இந்த வெள்ளத்துக்கு நேப்பி கிடக்குறா, காலை வச்சு அமுத்துறா, காலெல்லாம் கடிக்குதுடா வாடா. கஷ்டப்படுது தெரியாதான் அப்படி. இதான் எங்கள் ஊர் ஆறு. ஆற்றுக்கு பேர் புட்டலை ஆறு. எங்கே செல்லும் இந்த பாதை, கும்மாள மலைக்க போன் விழுந்தா எல்லாம் காலி. ஹலோ காய்ஸ், சரி இப்போ எங்கே வந்துக்கிறோம்டா, எங்களை வீட்டை இருந்து மலைக்கலால் ரோட்டால் ஒருக்கா சுற்றி பார்த்து கொண்டு வர போகிறோம். சரி, எங்களோட ஊரில் வெள்ளத்தை மட்டும் நீங்கள் பாருங்கோ, வேறு லெவலாக இருக்கும். ஊரே மூழ்கினாலும் மூழ்கும். ராவண தேசம் இந்த மாதிரியோட மூழ்குதோ தெரியாது. வாங்கோ போய் பார்ப்போம். சரியா? அப்பா, கதவை துறந்தாச்சு, குடையை பிடிச்சாச்சு. பிள்ளையாரே போகிற வழியில் கரண்டு வயர் கரண்டு என்னை முடிச்சு விட்றாத ரெண்டு ரெஞ்சு கொண்டு போகிறோம் பாருங்க. கொஞ்சம் இது வந்து எங்கடா வீட்டுக்கு முன்னால் இருக்கிற ஒழுங்க மலையண்டா மலை, நேவே மலை. சரியோ, இப்படியே போனால் இது எங்கட வீட்டு ரோட்டு. இதில் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்து போனேன் என்னென்றால், நேற்று ஸ்ரீலங்கா நியூசிலாந்து மேட்ச் வந்து 3வது ஓடிய மழையால் கைவிடப்பட்டுடுது. அதாவது ஸ்ரீலங்காவில் சரியான மழை. சரியோ, இங்கே அந்த வீட்டை நிரம்பி இப்படியே போகுது. இந்த ரோட்டில் இப்படி இருக்குல்ல, வாங்க அடுத்த ரோட்டில் காட்டுறவங்களுக்கு தண்ணி என்னன்னு. இந்தா இதுக்கு ஆள் வருங்க. இந்த ரோட்டால் அப்படியே போவோம். போனால் போகட்டும் போடா, இந்த வெள்ளத்துக்கு நேப்பி கிடக்குறா, காலை வச்சு அமுத்துறா, காலெல்லாம் கடிக்குதுடா வாடா. சரியோ, மலைக்கு உங்களுக்கு இந்த கதைக்கிற சத்தம் கேட்குதோ ரியா? நான் முடிஞ்ச வரைக்கும் மைக்க வடிவாக கொழுவி இருக்கிறேன். சரியோ, இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க அப்படியே நேராக போவோம். சரியோ, என்னடா என்கிட்ட முகத்தை காட்டையிலேருந்து நீங்கள் கேட்காதீங்கோ. இப்போ முகத்தை காட்டுற ஒரு நிலைமையில் நான் இல்லை. சரியா? அப்பா வந்துட்டோமோ. மழை இப்போ கொஞ்சம் குறைஞ்சபடியா, வெள்ளமும் கொஞ்சம் குறைஞ்சிடுது. முதல் இருந்துதான் நல்லா இருந்திருக்கும் வெள்ளம். ரைட், இங்கே பாருங்கோ வெள்ளம் ஓடுதோ. இதுதான் எங்கட ஊருக்கால ஓடுற வெள்ளம். இது இப்போ மழை நல்லா குறைஞ்சபடியாக கொஞ்சமாக ஓடுது, இல்லாட்டி சும்மா வேறு லெவலாக ஓடும். இப்படியே போவோம் வாங்க. இப்படியே போனால் எங்களோட ஊர் கோயில் வரும். இங்கே இதுக்கால போகிறதுக்கு ஒரு பெரிய பள்ளம் கிடக்கு. சரியா? சைக்கிளில் வராக்கள் மல்லாக்கா விழுந்தெலும்பி போகிறாங்களோ இருக்கு. ஊரும் அழகான ஒரு வீடு, பார்க்கவே ஆசையாக கிடக்கு. இப்படி ஒரு வீடு பார்த்தீங்களா? உள்ள மழை வந்தாலும் உள்ளே இருந்தோண்டு ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கலாம், நல்லா இருக்கும். சரியா? அப்படியே போவோம். அப்படியே போனால் ரோட்டால் யார் ஒரு அண்ணன் வாரேன், ரெண்டு தான் தெரியல. செஞ்சு கொண்டு வருது ஏனப்பா. சரி, யாரை கேட்போம் என்ன பிரச்சனை. என்னென்ன நனைஞ்சு கொண்டு வாரியா? எங்க? அப்படியே வீடியோ வராத பிரச்சனை இல்லையா? என்னடா நான் சும்மா வீடியோ எடுத்துட்டு போகிறதால நீங்கள் நனைஞ்சுட்டு போகிறீங்களா? அங்கே கேட்டேன். எங்கே கருவேப்பிலாக போகிறீங்களா இந்த மழைக்கால? சரி, அஞ்சாலேருந்து மாதிரி வெள்ளம் அப்படியே. சரி, அங்கேயும் வர ஒரு ஆள் வரேன் போட்டு நாங்கள் போவோம். சும்மா இருக்கா சொல்லுங்கள், இந்த மலையை பற்றி சொல்லுங்கள். இந்த மலை இந்த முறை மாதிரி காணுமோ காணாதோ? கஷ்டப்படுது தெரியாதான் அப்படி. அது ஆட்டோ வருது, ஆட்டோவையும் தள்ளி விட்டுட்டு இப்போ
கட்சி வேதமின்றி சேரிடமின்றி தண்ணி நல்ல புலன் நல்லத்தை கொஞ்சம் நினைத்து நான் கஷ்டப்பட நான் சாப்பிடாத மற்றவர்களுக்கு தெரியும். நான் எல்லாம் சாப்பிட்டா பற்றி சாப்பிடணும். அவன் சாப்பிடாத இருந்தால் கூட நம்ம திரும்பி பார்க்க மாட்டேன். யார் கூட இல்லை கழகத்தில் கூட சொல்லியிருந்தேன். ரோட்டில் எல்லாவது மழை இருக்கிறது. மழை இது வீடுகள் கிட்ட கிட்ட எல்லா தண்ணி மாற வழியாக அப்படி வருது தானே. மற்றபடி ரோட்டு வழியாக கொஞ்சம் அந்தந்த வீட்டுக்காரரை செய்யணும். அள்ளி ரோட்டுக்கு நிலத்தான் நிறுவ வேண்டியிருக்கு. அவ்வளவு நாங்களும் வெளியே போட்டு நாங்கள் காலையில் 4 மணி கிடைச்சி அது சரி அவங்களே நம்பிக்கை சொந்தக்காரன் அண்டை தான். அது சரி சரி நான் மாற நீங்கள் மழை நினைவீங்க. சரி நான் அப்படியே ஆக்கலாக்கலை முடிச்சுட்டு போகிறேன். சரி சரி இப்போ அவரோட காய்ச்சிட்டு அவர் சொல்கிறார் ரோட்டில் ஒரே குப்பையிலும் அதுகளும் இதுகளும் கொட்டுறபடியாக தான் இங்கே வெள்ளம் உண்டு. சரி அது இருக்கட்டும், நாங்கள் அப்படியே போவோம் பிடிச்சி கொண்டு வீடியோவை. சரியோ வெள்ளம் அடுத்தது இப்படியே போனாங்கிற விட்டு காணி வரும். ஆளுக்கு அறுவப்படம் ஆய போதாம் போட்டும். சரியோ இப்படியே போனால் நாங்கள் பராமரிக்கிற காணி வந்து வரும். சரியோ பராமரிக்கிற காணி வந்து எதண்டா அதுங்களா வெள்ளத்தை தெரிஞ்ச இப்போ கொஞ்சம் சின்ன மலைக்கே எப்படியண்டா ஒரு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் தொடர்ந்து பெஞ்சுக்கண்டா குட்டலை நாரி விட்டுரும். நாராது மூழ்கிடும். ஏற்கனவே நாரி போய் தான் கிடக்கு. சாரி ஏற்கனவே நல்லா தான் கிடக்கு, மூழ்கிடும். சரியா இதுதான் நான் பராமரிக்கிற காணி. சரியா இந்த காணி தான் நான் பராமரிக்கிற காணி. சரியா இந்த காணி தான் அந்த காணி. இது வந்து தென்னை நிற்கிது. ஒரு 100-150 தென்னை நிற்கிது இதில். சரி காலையிலாம் கொடுது நாங்கள் அப்படியே போவோம். வெள்ளத்தை வீடியோ எடுத்தோண்டு. சரியா இப்படியே போனால் இது கிராம உத்தியோகத்தர் புலோலி கிழக்கு கிராம உத்தியோகத்தர் புலோலி கிழக்கு J 413 புலோலி ஈஸ்ட். எங்களோட இடம் புலோலி. சரியா அப்படியே போனால் வெள்ளம் யாரோ வாராங்களா யாரும் எல்லாம் தெரிஞ்சாங்க கிடக்கு. புயல் விதத்தில் போகிறாங்களா யாராப்பா அப்படியே தண்ணி அடிக்காடா. ஒரு மாதிரி போட்டான் தண்ணி அடிக்காம. சரியா இப்படியே போவோம். இப்போ தான் நாங்கள் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ரோட்டு தான் உங்களுக்கு நான் காட்ட இருந்த முக்கியமான ரோட்டு. இந்த ரோட்டில் தண்ணி ஏண்டா தண்ணி அப்படி ஒரு தண்ணி. சரியோ வாங்க உங்களுக்கு காட்டுறேன் தண்ணி தான். இது வந்து இப்போ ஒரு கிலோ ரோட்டு. இந்த கிலோ ரோட்டில் இருந்து 2 கிலோ ரோட்டு இந்த தண்ணி சேர்ந்து ஒரு இடத்துக்கு வரும். அந்த வெள்ளம்தான் இந்த வெள்ளம். தெரியுதா இதுதான் அந்த வெள்ளம். எப்படி இருக்கு சும்மா மாசாக இருக்கும். அப்படி இங்கே பாருங்க ஓடுற தண்ணியிட வேகத்தை பார்த்தீங்களேண்டா. போகிறங்க வாரனா வழியாக காட்டுறேன். எப்படி வேறு லெவல் மாசாக இருக்கா. சும்மா ஓடையில் ஓடின மாதிரி இருக்குது தண்ணி. இதான் எங்கள் ஊர் ஆறு. ஆற்றுக்கு பேர் புட்டலை ஆறு. சரியோ இங்கே சின்ன சின்ன டொல்ஃபின்கள் மீன்கள் சுறா மீன்கள் இடைக்கிட திமிங்கலங்கக்குள்ள கூட ஆக்கள் கண்டாதா சொல்லினா எனக்கு தெரியாது. சரி இப்படியே கொஞ்சம் நான் போவோம் வாங்க. சும்மா சட்டப்படி இருக்கല്ലോ. இங்கே பாருங்க இதுலேயும் ஒரு வீடு இருக்குது மேலே. உங்களுக்கு தெரியுது அந்த ரேகை சட்டப்படி இருக்குது மலைக்குன்னு.
ஒரு 2 பியரை வாங்கி வச்சு குடிச்சு மழையை ரசித்து கொண்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த வீட்டுக்காரருக்கு? நல்லா இருக்கும். இப்போ அதுக்கு வழி இல்லாத வழியை தான் நாங்கள் கேமராவை எடுத்துக்கொண்டு வெள்ளத்துக்குள்ளால் போகிறோம். சரி, நீங்களாவது பார்த்துக்கிட்டு 4 காசை யூடியூப்பில் எனக்கு வேற வைங்க பார்ப்போம். அதுவும் வைக்க மாட்டியல். சரி, எப்படியே போவோம். அதுக்குள்ள ஏதோ எல்லாம் தெரியுது. பாம்புக்கும் போறீங்களே. இந்த வீடு நான் ஏன் காட்டலண்டா, இது ஜட்ஜு வீடு. நாளைக்கு எனக்கு தீர்ப்பளி போடுவாங்க. அதனால் நான் உங்களுக்கு காட்டலை. இப்படியே நேராக போனால் ஒரே வெள்ளம் போக போக கூடிக்கொண்டு இருக்குது. சரியா, ஆற்றுக்கால போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்குன்னு. சரி, அது இருக்கட்டும். இப்படி எவ்வளோ தூரம் போகிறது? மழை கூட போகுது போல இருக்குது. இங்கே பாருங்கோ, இயற்கை அழகுடன் கூடிய. இப்போ எதிர்த்து போவோம். அக்கா திரும்பி போய் மற்ற பக்கத்து ரோடு ஒருக்கா போவோம். சரியா, வாங்க. அதே இங்கே பாருங்க, ஜட்ஜு வீட்டுக்கு முன்னால் பிள்ளையார வச்சுருக்காங்க. ஜட்ஜையா ஜட்ஜையா பிள்ளையார பாரையா, பிள்ளையாரப்பனே. ஊர்லேயும் பிள்ளையார் கோயில், வீடு வழியையும் பிள்ளையார் இருக்கிற. ஆனால் பிள்ளையாருக்கு காசு கொடுத்து கோயிலை கட்டுறாங்க. பிள்ளையார் காசு கொடுத்து ஒருத்தர் வீட்டையும் கட்டி விடுறாரு. இல்லை, இதை சொன்னால் நம்மளை மழையன்றானுவ. ஓ, ஐயா ஒரு ஆள் சைக்கிளில் தடை போகிறார். வெள்ளத்தில் வர பொருட்களை பாருங்க. பெரிய கஞ்சல் குப்பி உண்டு, இஞ்சி ஒரு கஞ்சல் குப்பி உண்டு. அப்படி வருது. அவங்க சந்திக்கு போய் காட்டுறேன். இதுதான் கிளைகளாய் பிரியும் ரோட். அங்கே ஒரு தள்ள மாதிரி போகிறேன் போட்டு. இங்கே பாருங்க, ரோட்டில் வர பொருள்களை இந்த அங்கேயும் பெருது கண்டுட்டிங்களா? சரி, இந்த வருது பாருங்க, சின்ன சின்ன போத்துருவாள். இனி விழாம வந்து கடற்கரையில் வந்து ஏறிடும். சரியா, வராது அங்கே சிரிச்சு கொண்டு வரணும். இங்கே பாருங்க, போத்தில் அங்கே இங்கே போத்தில் பிளாஸ்டிக் இப்படியே வருது. எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. இதே சிங்கப்படம் சூரியாண்டா இதெல்லாம் மருத்துவ கழிவுன்னு சொல்லி இப்போ புழுப்பறையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பேன். நான் நேரம் பிடிச்சி போடுறேன். சரி, அது போட்டோம். வாங்க திரும்ப வீட்டுக்கு போகலாம். அப்படி போகிற வழியில் 7 மண்டா உங்களுக்கு நல்ல நல்ல வீடுகளையும் இதையும் காட்டி கொண்டு போகிறேன். அப்படி இல்லைன்னா மற்ற பக்கத்து ரோட்டுக்கு போய் இன்னும் வெள்ளம் இருந்தால் அதையும் காட்டுறேன். இந்த வீடியோ முடிய நாளைக்கு மற்ற வீடியோவில் எங்கிட்ட கிரவுண்டுக்கு போய் மழை நேரத்தில் கிரவுண்டுக்கு போய் அங்கே காட்டுறேன் உங்களுக்கு.